ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அப்படி நடந்துக்கிறத பார்த்த நிவின் ரொம்பவே கோவத்தோட வெளியில் போய் சாப்பிட கிளம்பி போயிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த நிவின் கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, சாப்பிடுடா நிவின் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, நான் வெளியிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மகனை நிம்மதியாக கூட சாப்பிட விட மாட்டாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிட்டே இருக்காங்க ஜெயா. ஒரு பக்கம் காவேரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறத பார்த்த ராகினி என்ன பண்ணுறாங்க, காவேரி கூப்பிடுறாங்க. என்ன காவேரி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, இருந்துக்கோ இருந்துக்கோ, ஆனால் இனிமேல் உன் சந்தோஷம் எல்லாம் போக போகுதுன்னு வச்சுக்கோ. ஏன், என்ன நான் சொல்கிறது புரியலையா? பர்த்டே அன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு gift தர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் அது கொடுக்க முடியல என்னால். அதை நான் உனக்கு கொடுக்க முடியாது காவேரி, வேணா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. ஏய், என்ன சொல்கிற நீ, ஏதாவது லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, மேடம் அதுக்குள்ளே என்ன லூசுன்னெலாம் சொல்லிட்டீங்க, வெயிட் பண்ணுங்க பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகினி தன்னோட ஃப்ளோவில் என் கூட வந்தேன்னா அந்த ஸ்பெஷல் கிஃப்ட்டை நான் காட்ட முடியும், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் மறுக்க, கண்டிப்பாக வர முடியாதா அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அது விஜய்க்கு நெருக்கமான ஒரு விஷயம் கூட அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறமா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க காவேரி. என்ன காவேரி, அதிர்ச்சியாக இருக்கா இதை கேட்டு? அப்போ கண்டிப்பாக என் கூட நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க ராகினி. குடும்பத்துக்கு உள்ள நுழைஞ்ச உடனே இங்கே எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, இரு காவேரி, போனால் உனக்கே தெரிய போகுது, அதுக்குள்ளேயே அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க உனக்கு யாருன்னு தெரியுமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன இப்போ எதுக்காக இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, இவங்க ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேற யாரும் இல்லம்மா, இவங்க தான் வெண்ணிலா அப்படின்றத கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. வெண்ணிலானா யாருன்னு தெரியாதுல்ல, உன்னோட கணவரோட முன்னாள் காதலி இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக போற காவேரி மனசுக்குள்ள ஒரே குழப்பம் அடைகிறாங்க. இப்போ நம்ம வெளியில போய் பேசலாமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வெளியில கூட்டிட்டு வராங்க. வெளியில பசுபதி அதுக்கப்புறமா அஜய் 2 பேருமே நிக்கிறாங்க. என்ன காவேரி, அதிர்ச்சியா இருக்கா? இன்னொரு அதிர்ச்சியும் கேளு, இந்த வெண்ணிலாவை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோம். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம், விஜயோட பர்த்டே அன்னைக்கு அவரோட ஸ்பெஷல் கிஃப்டா வந்து வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்த போறோம் அப்படின்னு சொல்றது கேட்டு பயங்கரமா எரிச்சல் அடைகிறாங்க. என்னம்மா ராகினி, நீ சொல்றது கேட்டு காவேரி அப்படியே கோவப்பட்டு உன்னை அரைவான்னு பார்த்தா இந்த அளவுக்கு அமைதியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு பசுபதியும். காவேரியோட மனசுக்குள்ள ஏற்கனவே அந்த போட்டோ பார்த்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே விஜய் பேசின வார்த்தைகளும் ஞாபகத்துக்குள்ள வருது. ஃபர்ஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்ன விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் அது காவேரிக்கு புரியல. காவேரியை வெறுப்பேற்றத்துக்காக தான் விஜய் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ராகினி காவேரியை கஷ்டப்படுத்தினது போதாது, இப்போ பசுபதி என்ன பண்ணுறாங்க, என்னம்மா காவேரி, வெண்ணிலாவை பார்த்த பிறகும் விஜய் உனக்கு கணவராக இருப்பார்னு நினைக்கிறேன் நீ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதனால் காவேரி ரொம்பவே மனசு கஷ்டத்தோடு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன காவேரி, இதுக்கே ஆள ஆரம்பிச்சிட்ட, இது வெறும் சாம்பிள் தான், இனிமே தான் மெயின் பிக்சரே நீ பார்க்க போற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு காவேரி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரே யோசனையாகவே இருக்கு காவேரிக்கு. முன்னாடி விஜய் வெண்ணிலாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசின விஷயத்தை நினச்சி நினச்சி பார்க்குறாங்க. அதை விட்டு போயிட்டு வரோம் அப்படின்ற குழப்பத்திலே இருக்காங்க காவேரி. காவேரி யோசனையிலே இருக்கும்போது விஜய் என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட தன்னோட அன்பை வெளிக்காட்டுறதுக்காக வராரு. காவேரி விஜயை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இதனால் விஜய்க்கு ஒன்றுமே புரியல, ஏன் இதை மாதிரி காவேரி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா காவேரி ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்ற உண்மை எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொல்கிறாங்களா, அதுக்கப்புறம் விஜய் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.